பக்தர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும் தாத்தாசாமி. யார் இந்த தாத்தாசாமி? தாத்தாசாமி நிகழ்த்தும் அற்புதங்கள் என்னென்ன? இந்த தாத்தாசாமியை காண்பதற்கு எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும்? வாருங்கள், வீடியோவில் பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து வரவங்க எல்லாருமே மெட்ரோ ட்ரெயின் ஏறி மகாராணி தேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஆட்டோ இருக்குது, இல்லைனா பஸ் ஏறி அடுத்த ஸ்டாப்பு போஸ்ட் ஆஃபீஸ். அந்த ஸ்டாப்பில் இறங்குனீங்கனாலே போதும், தாத்தாசாமியை பார்க்கறதுக்கான வழி உங்களுக்கு கிடச்சிடும். மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ் இறங்கி ஒரு 2 அடி நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா HDFC பேங்க் வரும். அந்த பேங்க்குக்கு நேரான தெரு தான் தாத்தாசாமி இருக்கிற கோயில். HDFC பேங்க்குக்கு நேராக இருக்க தெரு தான் தாத்தாசாமி கோயிலுக்கு போகிற வழி. நீங்கள் இதை தேடணும், கஷ்டப்படணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லைன் நிற்கும். நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே பரபரப்பான ஒரு இடமா தெரியும். ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சுவாமிகள் இவர் தான் எல்லாருமே இங்கே பக்தியோட தாத்தாசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த தாத்தாசாமி ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிட்டு வராருன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தாத்தாசாமியை பார்க்குறதுக்கு போகணுன்னாக்கா வியாழக்கிழமை தான் ரொம்ப விசேஷமான நாளுன்றாங்க. அந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாத்தாசாமி கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டு ரோடு வரைக்கும் க்யூ நிற்கிது. ஆனால் என்ன ஒரு அதிசயம்னாக்கா 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பின்னாடி இருந்தாலும் தாத்தாசாமியை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு க்யூ மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த தாத்தாசாமியை பற்றி நான் கேதர் பண்ணுறதுக்கு காரணம், நானும் இந்த மாதிரி தாத்தாசாமியை பற்றி தேடிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது விஷயமாக நான் யூடியூப்பில் தேடிட்டு இருந்தேன். அதாவது எங்கள் அம்மா நடக்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு வைத்தியம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த தாத்தாசாமியை பற்றி நான் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இப்படி தேடும்போது எனக்கு கிடைச்சது தான் ஒரு யூடியூப்பில் தாத்தாசாமியோட வீடியோ. அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கனாக்கா, வர மக்கள் எல்லாம் அவங்க பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில் வரவங்க எல்லாமே நான் நடக்க முடியாமல் இருந்தேன், இப்போது நல்லாவே நடக்கிறேன், இந்த தாத்தாசாமி கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு இந்த அதிசயம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேர பிள்ளைங்க படிக்கவே இல்லை, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடை கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தாசாமியை பார்க்குறதுக்கு நீங்கள் பக்தியோடு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தாசாமி எப்பயுமே பரபரப்பாக காணப்படுறாரு. இந்த தாத்தாசாமியை பார்க்குறதுக்கு பக்தர்கள் பயங்கர கூட்டம் இப்போ அலமோதிட்டு வருது. ஆனால் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அதிகபட்சம் 3/4 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு அப்படியே உள்ள வாராகி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு, அதாவது அன்னதானத்தை வாங்கிட்டு நிம்மதியாக போகிறாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா எங்கள் அம்மா கூட இந்த கால்வலி இப்போ எவ்வளவோ தேவையில்லாமே சொல்லலாம். அங்கே இருக்க பூஜாரிங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த தாத்தாசாமியை வணங்குனாக்கா நீங்கள் நான் இது தரேன் அது தரேன்னு வேண்டக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார வேண்டுங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு முன்னாடியே இந்த வேண்டுதலை நிறைவேற்றினாக்கா நான் இது உங்களுக்கு பண்ணுறேன் அந்த மாதிரி வேண்டக்கூடாதுன்னு ரொம்பவுமே கண்டிப்போடு சொல்கிறாங்க. இந்த தாத்தாசாமியை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது எப்பயுமே கோயில் உள்ளேயே ஒரு பைரவரை பார்க்கலாம், அதாவது ஒரு நாயை பார்க்கலாம். அந்த பைரவர் தாத்தாசாமி சன்னதியை விட்டுட்டு வெளியே வரவே வராதான். அந்த அளவுக்கு தாத்தாசாமி மேலே ஒரு பிரியமான ஒரு பைரவர்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று இல்லைங்க, இது பல வருஷமாக அந்த சன்னதிக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் ஒரு வாட்டி வணங்கிட்டு வாங்க. தொடர்ந்து 7 வாரம் இந்த தாத்தாசாமியை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இது என் யூடியூப் சேனலுக்காக இல்லை, நான் உண்மையாகவே உணர்ந்த ஒரு விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், இது ஓல்டு வாசர்மேன் பேட்டை மகாராணிக்கு அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் இறங்கி ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கட்டாயமாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்பவுமே சந்தோஷப்படும்.